நான் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ரீலை சேவ் பண்ணிங்கன்னா பார்லரில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் நிறைய சேவ் ஆகும். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஃபுல் ஃபேஷியல் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர். வெறும் பால், பச்சை பால் அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட்க்கு அப்புறம் வைப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப். அதுக்கு ஹாஃப் டொமேட்டோ, கொஞ்சமாக காஃபி பவுடர், அதை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ஃபைனல் ஸ்டெப் ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக். ஃபங்க்ஷனுக்குலாம் போகணுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் க்ளோ ஆகலாம், எந்த மேக்கப்பும் இல்லாமல். அப்படி என்ன இன்க்ரீடியன்ஸ் தானே ஆட் பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிறீங்க. இதில் ஆட் பண்ணிக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பாலில் ஊற வச்சுருக்கேன். பாலில் ஊற வச்ச கசகசா, உளுந்து, அரிசி, ஹாஃப் டொமேட்டோ, அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். இல்லைனா முந்தின நாள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் எலும்பி நல்லா மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் செம்ம சூப்பராக க்ளோ ஆகலாம்.